ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பாத் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டொமேட்டோ பாத் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் தக்காளி கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமா புதினா, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு அது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இது வந்து பிரியாணி இலை, இது வந்து லவங்கம், இது வந்து கொஞ்சமா பட்டை கொஞ்சம் எடுத்துக்கணும், இது வந்து ஏலக்காய் 2. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் மோஸ்ட்லி. அது கொஞ்சமா எண்ணெய் இருந்தா எடுத்துக்கணும். குக்கர் கொஞ்சம் லைட்டா சூடான உடனே கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு சூடாயிட்ட பிறகு இந்த நம்ம கட் பண்ணி வச்சோம் பாத்தீங்களா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இது கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். அப்புறம் அது கொஞ்சம் சூடான உடனே பச்சை மிளகா, வெங்காயம் அது கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன், அது வதங்குற சவுண்டு. அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து நல்லா கிண்டிட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு எடுத்துருங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவாங்க. மறுபடியும் ஆனியன் வந்து அந்த கலர்ல இருக்கும், லைட்டா ப்ரௌனிஷ் கலர்ல. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அப்புறம் நம்ம கட் பண்ண தக்காளி எடுத்து போட்டுடலாம். இது ஒரு அளவுக்கு ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி, அப்புறம் புதினா இதெல்லாம் லைட்டா தூவி விட்டுலாம். டேஸ்ட் அருமையா இருக்கும். இதெல்லாம் போட்டா வாசனையும் கமகமான வரும். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி பேச்சுலர்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னா இது ஒரு நல்ல சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க.
லைட்டா உப்பு கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த தக்காளி இந்த வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல மாறும். சீக்கிரமாவும் கொஞ்சம் வேலை நடக்கும். அம்மா லைட்டா சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். பிரியாணி மாதிரி டேஸ்டா அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நல்லா வதக்கிட்டுங்க. இவ்வளோ நேரம் இந்த ரேஞ்சு வந்துச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சே பண்ணுங்க வீட்டில். இப்போ அரிசி போடுற டைம் வந்துச்சு நம்மளுக்கு. நல்லா அரிசி கழுவி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரிசி போடுங்க. அரிசி எவ்வளவு போடணும்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த லெவல் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்துட்டு. இப்போ இந்த மாதிரி கலக்கிட்டு நான் சொன்ன அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றலாம் நம்ம. இதே மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. அளவு கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க. அதிகமாகவும் தண்ணி ஊற்றாதீங்க, கம்மியாகவும் தண்ணி ஊற்றாதீங்க. கரெக்டா ஊற்றுங்க. அப்பதான் ரைஸ் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நம்ம குக்கர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். குக்கர் போட்டு மூடிடலாம். இது 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடணும். வாங்க, விசில் அந்த பேரு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இப்போ எடுக்கிற டைம் ஆச்சு. 2 விசில் வந்துச்சு. 2 விசில் வந்த உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் அந்த கேஸ் எல்லாம் போன பிறகு எடுங்க. எப்படி போகாது பார்த்தீங்கன்னா சேம் பிரியாணி மாதிரியே இருக்குது.